ஹரே கிருஷ்ணா. இன்னிலேருந்து புது லீலை பகவான் கிருஷ்ணரோடது காளிங்க நர்தன லீலை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அற்புதமான பிருந்தாவனத்துல நடந்த லீலை. பகவான் நர்தன கிருஷ்ணனா காளிங்கன் மேல நடனமாடி காளிங்கன் கொட்டத்தை அடக்கி அந்த பிருந்தாவன வாசிகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த லீலை. ஆனா ரொம்ப அழகா பாகவதத்துல விஸ்தாரம் பண்ணிருக்கு இந்த லீலைய. அதோடைய அழக நம்ம இன்னிலேருந்து ரசிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையா, இந்த காளிங்கன் யார், காளிங்கன் அப்படிங்கிற பாம்பு பிருந்தாவனத்துக்கு எப்படி வந்தது, இந்த கதைய நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு பேரு ஷட்தில ஏகாதசி, சிறப்பான ஒரு ஏகாதசி. இந்த நாளைக்கு ஏகாதசியிலேருந்து நம்ம கிருஷ்ணனுடைய அந்த லீலைக்குள்ள நம்ம போவோம். அதுக்கு முன்னுரையா காளிங்கன் யார் அப்படிங்கறது ஒரு சின்ன கதை இருக்கு, அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு வனத்துல வேதசிரா அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார், ஒரு முனிவர். அப்போ அந்த ஒரு நதி ஓரமா நிறைய குடிசை கட்டி இந்த ரிஷிகள்லாம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தா. அவளை தபஸ் பண்ணிட்டு இந்த முனிவர்கள் ரிஷிகள் இவாள்லாம் இருந்தா. அப்போ இந்த வேதசிராவும் ஒரு சின்ன ஒரு குடிசை அமைச்சுண்டு அதுல அவருடைய யோக பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு இந்த வேதசிரா வெளியில போயிருக்கும் போது அங்க அந்த நதிக்கரைக்கு வேற இடத்துல இருந்து ஒரு முனிவர் சேர்றார். அவர் பேரு அஸ்வசிரா. இந்த அஸ்வசிரா என்ன பண்றார், இப்படி நடந்து பார்க்கும்போது இந்த குடில்ல காலியா இருக்கு. அதாவது வேதசிராவோட குடில் காலியா இருக்கு. அவர் எங்கேயோ வெளில போயிருக்க. இவர் நினைச்சுட்டார், யூஸ்வலா இந்த முனிகள்லாம் கொஞ்ச நாள் இருப்பா ஒரு குடில்ல. அவளுடைய யோகா அபியாசம் முடிஞ்சு அவளுடைய அந்த இடத்துல அவளுக்கு சித்தி கிடைச்சு கொடுத்துன்னா அவ அங்கேருந்து புறப்பட்டு வேற எங்கேயாவது போயிடுவா. இந்த மாதிரி வழக்கம் உண்டு. அதனால இந்த குடில இருந்து அவர் போயிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணினார், அஸ்வசிரா அதுக்குள்ள போய் உட்கார்ந்து அவருடைய தபசு தியானங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டார். செத்த கழிச்சு வேதசிரா வரர். பார்த்தா அவருடைய குடிசையில ஆல்ரெடி இந்த அஸ்வசிரா உட்கார்ந்துட்டு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றார், அவர் கண்ணு திறப்பாரான்னு. அதே மாதிரி அவர் ஒரு நாள் கழிச்சு அவர் கண்ணு திறந்து பார்த்தா அப்படியே கோவத்தோட வேதசிரா நின்று இருக்கார். இவர் பாக்குற, முனிசிரேஷ்டரே நீங்க யாரு, எங்க எதுக்கு என்னத்துக்காக வந்தேன், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது, ரொம்ப நன்னா இருக்கு, நீங்க என்னோட குடியில உட்கார்ந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம பர்மிஷனும் கேட்கல, போறாதுக்கு என்னென்னமோ கெஸ்ட் மாதிரி நீங்க கேக்குறீங்களே, இந்த மாதிரி உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறல அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றார், ஓ அப்படியா, எனக்கு அது தெரியாது, இருந்தாலும் என்ன பரவாயில்ல, நீங்களும் இங்க உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணுங்களேன், நானும் யோகாபியாசம் பண்ண போறேன், நீங்களும் அதே தான் பண்ண போறேன், ரெண்டு பேரும் ஒரே இதுல தானே மார்க்கத்துல தானே இருக்கோம், அதனால நீங்களும் இங்க இருந்துக்கோங்களேன், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே ஏதேதோ விட்டான்னாக்கா, நீங்க எனக்கு என்னமோ ஃப்ரீயா ஏதோ குடுக்கற மாதிரி இருக்கே, நீங்க இங்க உட்காந்துட்டு என்னோட வீட்டுக்கு எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் முடியாது, இந்த குடில இருந்து நீங்க புறப்பட்டு போகணும் அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்ற, அந்த அஸ்வசிரா வேதசிராவை பார்த்து, இந்த உலகமே விஷ்ணுவோடையது, எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்ல, இது உங்களுக்கு சொந்தம்னு நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்ட விட இவருக்கு ரொம்ப கோவம் வந்தது. அதாவது சரி போனா போறது, நீங்க எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் பணிவாவது கேட்டாவது பரவாயில்ல, அப்படின்னு கேட்காம இவர் பிலசாபிக்கலா வேற பேசுறார், குதர்க்கமா பேசுறார். எனக்கு தெரியாதா எல்லா உலகத்துல எல்லாமே விஷ்ணுவுக்கு சொந்தம்னு, இவர் என்ன புதுசா சொல்றார். அப்ப அவர் சொல்ல, எல்லாமே விஷ்ணுவுக்கு சொந்தம்னா இந்த குடில தவிர மத்த இடங்கள்லாம் கூட விஷ்ணுவுக்கு சொந்தம் தான், அதுல ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போங்கோ அப்படின்னு சொன்னவும் இந்த மாதிரி இவர் ரொம்ப கோச்சுக்கிறார். இந்த வேதசிரா கோச்சுன்னு அஸ்வசிராவை மேல மேல திட்டிகிட்டே இருக்கார். அப்ப அஸ்வசிராவை பொறுத்து பார்த்து அவர் கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்றார், இப்படி சிடு சிடு சிடுன்னு எப்ப பார்த்தாலும் இருக்கிறதுனால நீங்க ஒரு சர்ப்பமா நீ போவ அப்படின்னு, நீ ஒரு பாம்பா போவ அப்படின்னு சாபம் கொடுக்குறார்.
என்ன நீங்க இந்த குடில விட்டு விரட்டின மாதிரி உங்களை கருடன் விரட்டிண்டே இருப்பார், துரத்திண்டே இருப்பார். அப்படிதான் உனக்கு ஒரு ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு என்னோட இத்தனை நாள் யோகா பலன் எல்லாம் சேர்த்து வச்சு நான் இந்த சாபத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அஸ்வசிரா தேவசிராவுக்கு சொல்லும். தேவசிராவுக்கு வந்ததே கோவம். இவரே நீன்னு எனக்கு தாபம் கொடுக்கறது, நானும் உனக்கு பண்றேன், இங்க இருந்து கக்கன்னு நீ கத்திட்டே கடந்த, நீ பேசுறது எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அதனால நீ ஒரு காக்காயா போவ, என்னுடைய தவ பலனெல்லாம் நான் போட்டு உனக்கு இந்த சாபத்தை தரேன் அப்படின்னு சொல்லவும், நீ காக்காயா போவ, நீ பாம்பா போவ, நீ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டவன கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு புத்தி தெளிச்சல். ஐயோ நம்ம இந்த மாதிரி இங்க இதுக்கு வந்தோம், நம்ம பகவான் அடையறதுக்காக நம்ம பக்தி சாதனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இங்க வந்துட்டு இந்த குடிசை விஷயத்துக்காக நம்ம இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லா யோகா பலனையும் நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி இந்த சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அங்க பகவான் வந்துடுற பாக்குற. பகவான் வந்தவொடனே அவர் சொல்ற, நீங்க 2 பேருமே என்னோட பக்தர்கள் தான், ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல நம்ம என்ன பக்தி சாதனை பண்ணினா கூட நமக்குள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரம் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வெளியில வந்துடுறது பார்த்தேல. சோ அதனால நமக்குள்ள இருக்கிற என்ன எதிரியோ என்ன வீக்னஸையோ அதை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதை நோக்கி நம்மளுடைய பக்தி சாதனங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் பகவான் உபதேசத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏனையோ நீங்க 2 பேருமே என்னோட பக்தர்கள் தான், அதனால நான் உங்க 2 பேருக்கும் என்ன கொடுத்த சாபம் தான். ஏன்னா நீங்க 2 பேருமே பவர்ஃபுல்லான முனிவர்கள், அதனால நீங்க கொடுத்த சாபத்தை மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க வேதசிரா பார்த்து சொல்ற, நீங்க காளிங்கன் அப்படிங்கிற பாம்பா பிருந்தாவனத்துல இருப்பேள், என் மூலமா நான் உங்க மேல நான் நிருத்தியம் ஆடி என்னுடைய அமிர்தமான இந்த திருப்பாதத்தை உங்க தலையில வச்சிருவேன். அப்போ அந்த பாத சின்னம் இருக்கிறதுனால உங்களுக்கு கருடன் ஒண்ணும் பண்ண மாட்டார் அப்படின்னு அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவருக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு இங்க அஸ்வசிராவை பார்த்து சொல்ற, நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க காக்கபுஷண்டி அப்படிங்கிற ஒரு காக்காயா நீங்க வருவேள். அந்த காக்கபுஷண்டி இன்னைக்கும் உட்காந்துட்டு ராமாயணம் சொல்லிட்டு இருக்கு. சோ அந்த காக்கபுஷண்டியா நீங்க இருந்து நித்திய ராமாயண பாராயணம் பண்ணி உங்களுக்குள்ள பணிவையும் உங்களுக்குள்ள தபசையும் உங்களுக்குள்ள ஒரு பக்தி சாதனத்தையும் நீங்க மேம்படுத்திப்பேள் அப்படின்னு காக்கபுஷண்டியா ஆகணும்னு அவருக்கு வரத்தை கொடுத்துட்டு இவருக்கு ஒரு விமோசனமா காளிங்கன்னு ஆணும்னு சொல்றா. அப்படியேதான் அந்த தேவசிரா காளிங்கன விருந்தாவனத்துல இருக்க. இதுல ஒரு அற்புதமான பாடமும் நமக்கு இருக்கு. ஏன்னா என்னைக்குமே ஒருத்தருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் அவ எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத வச்சு நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி நம்மளையுமே நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் எப்படி பிஹேவ் பண்றேங்கிறத நம்மளே நம்மள உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போதான் தெரியும், அடாடாடா நம்ம இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நடந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும். அது வரும்போதுதான் அதை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் நமக்கு வரும். அப்புறம் தான் நம்ம அது பிரகாரம் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது ஒரு தடவை பண்ணின தப்ப திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைவு நம்மள வார்ன் பண்ணும். அப்ப அது நம்மள சரியான பாதையில கொண்டு போகும். ஸோ இந்த பாடத்தையும் இந்த அஸ்வசிரா தேவசிரா மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற. நாளைக்கு ஏகாதசி, எல்லாருக்கும் ஏகாதசி வாழ்த்துக்கள். நாளிலேருந்து சுகதேவர் இருக்க பரீட்சித்து கேட்கிறார் இந்த கதையை காளிங்கனுடைய கதைய பரீட்சித் எப்படி அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறார், அதுக்கு சுகதேவர் என்ன பதில் சொல்றார், எப்படி இந்த லீலைக்குள்ள போறார் அப்படிங்கறதே ஒரு அழகு. அதுல இருந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.